ஒரு வழியா நாங்க சோழர்கள் வாழ்ந்த இடத்த டெரரா இருக்க மாதிரி உங்களுக்குலாம் தெரியும். ஆனா எல்லாரும் ஒரு ஒரு ரகமா இருந்தோம். அப்ப இப்படி ஆயிட்டோம். அதை நீங்க பாப்பீங்க பாருங்க. நான் எப்படி அலங்கோலமா இருக்கேன். என்ன ஞாபகம் வருது? இது குட்டி, இதுவும் குட்டி பேரட். கிளம்புறாரு ரவுடி மேடம். நல்லா எப்படி வாங்க, எப்படி வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் கவுசி வா. எப்படி பாருங்க நான் எப்படி அலங்கோலமா இருக்கேன். அழகா இருக்கு நம்ம காலேஜ். பரவாயில்ல, நானும் அழகா இருக்கேன். சத்தியமா நல்லா இல்ல. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பிங்க், ஆனா ஒயிட் வந்து காட்டும். இல்ல ஒயிட் நீ பிளாக், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்த எல்லாம் அந்த பர்பிள் பிங்க் வந்து இருக்கு. ஆமா. நான் இன்னைக்கு பெண் மாதிரி இருக்கேனா? நீ எப்பயுமே பெண் மாதிரி தான் இருப்ப. பேண்ட் சட்டையில பார்க்க கொஞ்சம் காமெடியா இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு அதான் பிடிக்கும். இதுதான் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால. அதனால கிடையாது, காலேஜுக்கு அப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷன், அதனால அப்படி வந்திருக்கா. இல்லைன்னா ஜீனு டிஷர்ட்டு கிராப் டாப்பு அதான் போட்டிருப்பாங்க மேடம். ஏதோ ஸ்டார்லாம் போட்டுருக்காங்கடி. இதுதான் வந்து எங்கள் கிளாஸ் ரூம் ஃபஸ்ட் இயரில். நான் தான் வந்து கிளாஸ் ரெப்பு. அந்த டைமில் நான் வந்து இந்த காரிடாரில் எத்தனை வாட்டி ஓடி ஓடி போயிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி அலுமினி இது வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸு. சம்டைம்ஸ் நம்மளுக்குள்ளே சண்டை வந்திருக்கலாம், பிரச்சனை ஆயிருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்மளை மீட் பண்ணுறப்ப அதெல்லாம் மறந்துடுவோங்க. நிஜமாலே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எவ்வளோ சண்டை வந்திருக்கு. என்னால் நிறைய ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவாக அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டு என் கூட சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து செம்ம லக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கிடச்சிருந்தாங்க இந்த காலேஜில். இந்த பக்கம்லாம் கட்டியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். டிவி பில்டிங் கட்டியிருப்பாங்க, எடுத்துருப்பாங்கன்ட்டு. இப்படி குடி எனக்கு ஹைட். தேங்க்யூ. ஐயோ, ஒருத்தி எனக்கு வாங்கி தரேன்னா இன்னும் வாங்கி தரேன். என்கிட்ட வந்து இப்போ கேட்குற காலேஜ் ஆமா, காலேஜ் வழி வந்து எனக்கு லைட்டா மறந்துச்சு. நான் செந்தில் நகருக்கா போயிருப்பேன். அப்புறமா நம்ம காலேஜுக்கு தானே போகணும் அப்படின்ட்டு வந்தேன். இத்தனைக்கும் போன வருஷம் கூட நானே இவ்வளோ வந்தேன் காலேஜுக்கு. ஆமா, எனக்கு ஆனால் அது போன வருஷம் மாதிரியே இல்லை, ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, அப்படியே அந்த சைடு பாருங்க, பொண்ணு நிற்கிது. அப்படி உலக அழகினா அந்த அவங்க கிடக்குறாங்க. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இன்னும் ஒருத்தவங்க அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்டால்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி எலி, அதுக்கப்புறம் ஸ்பைடர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறப்ப எனக்கு உடம்பு என்னமோ ஊறுற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. உடனே சொல்கிறேன், அது வந்து வாங்கம்மா எடுத்துக்கோங்கன்றாங்க அவங்க. ஐயோ, நான் எனக்கெலாம் வேணாம்ப்பா, நான் தள்ளி இருந்தே நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏதோ முள்ளாக ஒரு எலி, அது எனக்கு பேர் தெரியல என்னன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் வந்து கிளி குட்டி போட்டிருக்கோம்ல, அதோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது குட்டி, இதுவும் குட்டி பேரட். அதான் ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்காங்களே பேனரில், அதில் ஃபஸ்ட்டு இருக்காரு அவர் தானே. ஃபேஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஃபேஸ் தெரில. கிளம்புறாரு ரவுடி மேடம். அவர் கேட்குறாரு, நீங்களா அலுமினியா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறாரு. சத்தியமாக நாங்களாம் அலுமினி தாங்க, 2017 பேட்ச் அப்படின்னோடனே அவருக்கு ஷாக்கு. நீங்களா 2017? நான்லாம் கொரோனா டைம் படித்தேங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அவர் நல்லா ஆங்கரிங்லாம் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல்ஃபில் ஆக போகுது. மேம்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அலுமினிஸ்க்காக. நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களால முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2025 இருக்கிற பேட்சில் ஒருத்தர் மேலே உட்காந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா அலுமினிஸும் வந்து ஸ்டேஜுக்கு வாங்கன்னு நாங்கள் அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம், ஃபோட்டோ எடுக்கிறது அதை எடுக்கிறதுன்ட்டு. அப்புறம் குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க.
லைட் நல்லா இருக்கு. என் கண்ணு எங்க முழுகிற மாதிரி இருக்கு. அப்படியே வச்சு வந்தாங்க. ஐயோ ஓடுறி, கீழே ஓடுறி, கீழே ஓடுறி, கத்துறாங்கல்ல. இப்படி வா எருமை. எங்களுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா எங்கள் குரூப் பேர் பார்த்திங்கன்னா 3 ரோசஸ். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாருமே வந்து வேறு வேறு டைரெக்ஷன்லேருந்து வந்து ஒன்றா சேர்ந்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் என்ன தான் சண்டை போட்டு என்ன தான் பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்து நாங்களே அதை பேசி சமாதானம் ஆகிப்போம். ஏன்னா மற்றவங்க வந்து நம்மளை வந்து என்ன இப்போ என்னை பற்றி தப்பாக சொல்லியிருந்தாலும் நான் போய் அவகிட்ட டைரெக்டாக கேட்பேன். அது மாதிரி எங்களுக்குள்ளே வந்து யாரை பற்றி தப்பாக பேசினாலும் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுருப்போம். இந்த டைமுக்கு இங்கே வந்து மீட் பண்ணணும், இந்த மாதிரி நாங்கள் பேசி முடிவு பண்ணிப்போம் அப்படின்ட்டு. நடுவில் வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து கோத்து விட்டு நாங்கள் சண்டை போட்டு பிரியணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது நாங்கள் வந்து பெரிய பதிலடிலாம் கொடுத்துருக்கோம் காலேஜில். ஏன்னா நாங்கள் வந்து ஓகே என்ன தான் சண்டை இருந்தாலும் அந்த டைம் நாங்கள் யார்கிட்டையுமே காமிச்சிக்க மாட்டோம். லாஸ்ட்டில் வீட்டுக்கு போகிறப்ப 5 நிமிஷம் நின்று பேசிவிட்டு அதை கிளியர் பண்ணி தான் போவோம். நான் அப்படி பேசலை அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ட்விஸ்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. அது வந்து என் ஃப்ரெண்டு கௌசி அவள் டேரெக்டாகவே அவங்கள வந்து திட்டி விட்டுருக்கா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா டக்குன்னு எல்லாருமே தப்பாக நினச்சிருவாங்க. ஆனால் எங்கள் கேங்கில் அப்படி கிடையாது. ஆனால் சாஃப்ட் ஹார்ட்டட் இவளும் பார்க்க அப்படிதான் இருப்பா. ஆனால் பார்த்தா சாஃப்ட் ஹார்ட்டட் தான், திமுரு பிடிச்ச மாதிரி நினைப்பா இவன். பார்த்தாலே இருக்கும். ஆனால் பிஞ்சு மனசு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. நம்புங்கப்பா, நம்பிக்கை தானே எல்லாமே. நாங்க 3 பேருமே நல்ல பசங்க தான். என்ன பேர் வச்சது 2017ல 3 ரோசஸ் வாட்ஸ்அப் குரூப். அத இடத்துல இப்பயே அதெல்லாம் வச்சிருக்கோம். ஆமா அது வச்சிருக்கோம். ஓல்டு போட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 2017 எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். அப்போக்கோ இப்போக்கோ நாங்கள் எப்படி இருக்கோன்றது தான் இதோட. எல்லாரும் ஒரு ரகமா இருந்தோம். இப்ப எல்லாரும் கியூட்டா அழகா மாறிட்டோம். நம்மளே சொல்லிக்கூடாது. நம்மளே தான் சொல்லிக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட். தெரியாம நான் மோட்டிவேட் கொடுப்ப கடைசியா நான் எப்படி சொல்லலாம், எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம். அத நீங்க பாப்பீங்க. ஐயோ காலையில வந்தது டைம் பார். டைம் என்ன? எல்லாருக்கும் 2 நோ மேக்கப், சிம்பிளி வேஸ்ட். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காதா அப்படின்ற மாதிரி டக்குன்னு போயிடுச்சு அந்த நாளே. இப்படி தாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில்.